திராவிட, ஆரிய, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சினிமாவை வச்சு அடிமையாக தமிழர்களை அடக்க நினைக்கின்ற ஆட்களுடைய வேலையால் அந்த படம் சல்லியர்கள் என்ற அந்த படம் திரைக்கு வர முடியாமல் போனது. ஜனநாயகன் என்ற ஒரு கூத்தாடி தமிழர்களை முட்டாளாக்குறன்ற ஒரு படத்தை எதிர்பார்க்கின்ற பலருக்கு மத்தியில் உணர்வான ஒரு படத்தை இன்றைக்கு திரையிடப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. காரணம் அதிகாரம், பணபலம். சில நேரம் நீங்கள் கேட்கலாம், இந்த படத்தை பற்றி என்ன தெரியும், நீங்கள் பார்த்த நீங்கள் நான் அந்த படம் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத் தமிழர்களும், ஒவ்வொரு உணர்வு தமிழனும், தமிழன் என்றா யார், தமிழன்டா மாண்பு என்னன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வர நீங்கள் கண்கலங்கா வருவீங்களா இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருக்க முடியாது. அப்படியான ஒரு அருமையான பொக்கிசமான படம் கிட்டு இந்த படம். மேதகு படத்தை எடுத்த கிட்டு இந்த படம். இன்றைக்கு நியூ இயர் 2026 இந்த செய்தியை கேட்டதுலேருந்து நான் மிக வேதனையாக இருக்கிறேன். என்னடா இது, தமிழனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த படம் எந்த வழியில் என்றாலும் வெளிவரும், கடைசி ஓடிடி தளத்தையாவது வரும். இந்த படம் இன்றைக்கு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் திரையரங்களை தங்களோட கைகளில் வச்சுக்கொண்டு அதிகாரமும் அடக்குமுறையும் செய்கிற ஆட்கள். குறிப்பாக இந்த PVR என்ற இந்த திரையரங்க நிறுவனம் இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்ற ஒரு ஒரு கபட நோக்கத்தில் புறக்கணிப்பு செய்திருக்கிறேன். இது நான் அந்த தற்குறியா திராக்களுக்கோ இல்லை என்று சொன்னால் அந்த தமிழ் உணர்வு இல்லாமல் திராக்களுக்கு நான் சொல்லிடுறேன். உலகம் முழுத்திருக்க ஒவ்வொரு தமிழரும் இந்த படத்தை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலை நிமிர் வரும், இதாண்டா நாங்கள், இதாண்டா தமிழர் என்று. தயவுசெய்து இந்த வீடியோவை மாதிரி நீங்களும் வீடியோ எடுத்து இந்த 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 அக்கிரமத்தை, இந்த அநீதியை உலகத்துக்கு சொல்லுங்க. முடியலையே இந்த வீடியோவாவது நீங்கள் இந்த காணொலியாவது எல்லா இடமும் இருக்கா பகிருங்க. சல்லியர்கள் படத்துக்கு மேலே கிடைத்த ஒரு அடக்குமுறை. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு வருடத்துக்கு மேலே ஆகிட்டு வெளிவந்து சரியான வெளியீடுக்காக காத்திருந்து அது பெரும் முயற்சி எடுத்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் செய்த இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு பெரிய அடக்குமுறை நடந்திருக்கு நேற்று. நான் இந்த வீடியோவையும் பகிருங்கோ, இதை மெட்டாக்கள் சொல்லுங்கன்ற எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். அதை ஏற்றுக்கொள்ளாது அவர்களுடைய விருப்பம் என்று சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோ அப்படி இல்லை. தயவு செய்து நீங்கள் ஒரு கவனம் செலுத்துங்க. நன்றி.